இந்த கிட்னி திருட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சமீப காலமாக இல்லை ரொம்ப காலமாகவே இந்த கிட்னி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நர்ஸ் ஜூலியோட டீம் ஒன்று இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த கிட்னி முறைகேட்டில் ஒரு மீடியேட்டரா, அதாவது புரோக்கரா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. ஷர்மிலான்னு ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் கிட்னி யாருக்கு தேவை இருக்கோ அவங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாயும் முன்பணமா வாங்கிடுறாங்க. ஏதாவது ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல பண கஷ்டத்துல, அந்த ஏழை எளிய மக்களை பிடிச்சி அவங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்களோட கிட்னியை வாங்கிடுறது. ஆக்சுவலா இந்த செயலே சட்டத்துக்கு புறமானது, இல்லீகல். அந்த இதுக்கு குறிப்பா யார் ரொம்பவும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான். என் பொண்டாட்டி உடம்புல உருப்படுத்தது கூட எனக்கு தெரியலையா, அறிவில்லாத நாயாதாலையா நாங்க இருந்திருக்கோம். ஏழை எளிய மக்களுக்கு பெரிய சொத்து ஒன்றும் இருக்காதுங்க. அவங்களுக்கு சொத்தே உடல் உள்ள வலிமை தான். அந்த உடலில் இருக்கிற வலிமையை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஒரு கூலி வேலையும் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஏழை எளிய மக்களுடைய கிட்னியை திருடுறாங்கன்னா, அதுவும் தைரியமாக திருடுறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அரசாங்கமா இல்லை வேற யார்?